இன்னைக்கு நாம பார்க்க போற கதை இருக்கே, அது ஒரு சாதாரண கதை இல்ல. இது ஒரு பெரிய கண்டத்த படைகள வச்சு இல்லாம, வெறும் 3 டிராகன்களையும் ஒரு கனவையும் வச்சு எப்படி ஜெயிச்சாங்கங்கிற ஒரு காவிய கதை. யோசிச்சு பாருங்க. சொந்த நாட்டை இழந்து நாடு கடத்தப்பட்ட ஒரு குடும்பம். அவங்க கிட்ட இருக்கிறது வெறும் 3 டிராகன்ஸ் மட்டும்தான். இத வச்சுக்கிட்டு ஒரு புதிய தாயகத்தை தேடி ஒரு முழு கண்டத்தையே எப்படி அவங்க கைக்குள்ள கொண்டு வந்தாங்க? வாங்க இந்த சாகச பயணத்துக்குள்ள போலாம். பொதுவா ஒரு பெரிய கதைனா அது ஒரு வெற்றியிலிருந்து தான் ஆரம்பிக்கும். ஆனா நம்ம கதை அப்படி இல்ல. நம்ம கதை ஒரு பெரிய பேரழிவிலிருந்து தொடங்குது. வலிரியா, இந்த பேரை கேட்டாலே நெருப்பு, மந்திரம், அப்புறம் வானத்துல பறக்கிற டிராகன்ஸ் தான் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அந்த பிரம்மாண்டமான நாகரிகம் எப்படி அழிஞ்சது தெரியுமா? எரிமலைகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து வெடிச்சு நகரங்களை அப்படியே விழுங்கி வானம் முழுக்க சாம்பலா மாறிடுச்சு. இங்கதான் ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்கு. இவ்ளோ பெரிய அழிவு நடக்க எவ்ளோ நாள் ஆகியிருக்கும்னு நினைக்கிறீங்க? பல வருஷங்களா? இல்ல, வெறும் ஒரே ஒரு நாள்ல. ஆமா, ஒரே நாள்ல உலகத்தோட மிகப்பெரிய சாம்ராஜ்யம் சாம்பலா போயிடுச்சு. ஆனா இந்த சாம்பல்ல இருந்து ஒரு சின்ன நம்பிக்கை துளிர் விட்டது. ஒரு குடும்பம் மட்டும், டார்கேரியன் குடும்பம், ஒரு தீர்க்க தரிசனத்தால வழிநடத்தப்பட்டு தப்பிச்சிட்டாங்க. அவங்க தனியா இல்ல, உலகத்தோட கடைசி 3 டிராகன்ஸோட டிராகன் ஸ்டோனுங்கிற தீவுல ஒரு புதிய தொடக்கத்துக்காக காத்திருந்தாங்க. சரி, இப்போ அவங்களுடைய கடந்த காலத்தை விட்டுட்டு அவங்களோட எதிர்காலத்தை பத்தி பாப்போம். வெஸ்டரோஸ்னு ஒரு பெரிய நிலம், அப்புறம் அந்த நிலத்தையே தன் கனவா மாத்திக்கிட்ட ஒரு டார்கேரியன். அப்போதைய நிலைமையை கொஞ்சம் பாருங்க. ஒரு பக்கம் வெஸ்டரோஸ் 7 ராஜ்யமா பிரிஞ்ச 7 ராஜாக்கள் ஒருத்தருக்கொருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் டிராகன் ஸ்டோன் தீவுல ஒரே குடும்பம், ஒரே லட்சியம், அப்புறம் 3 டிராகன்ஸ். எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? இந்த பெரிய கனவை ஜெயிக்க போறவங்க யாரு தெரியுமா? 3 பேரு. ஏகன் அந்த டீமோட லீடர், விசன்யா ஒரு அஞ்சா நெஞ்ச வீராங்கனை, அப்புறம் ரேனிஸ் ரொம்ப அழகா டிராகன் ஓட்டுறவங்க. 3 பேருக்கும் 3 விதமான குணம். ஆனா அவங்களோட கனவு ஒண்ணுதான். அவங்களோட மிகப்பெரிய பலம் இல்ல, அவங்களோட ஆயுதமே பேலேரியன் தி பிளாக் த்ரெட் தான். சும்மா யோசிச்சு பாருங்க. அதோட ரெக்க விரிஞ்சா ஒரு பெரிய நகரமே இருட்டாயிடும். அதோட வாயிலிருந்து வர்ற நெருப்பு கல்லையும் இரும்பையும் கூட உருக்கிடும். ஓகே, இப்போதான் கதையோட முக்கியமான கட்டத்துக்கே வரும். படையெடுப்பு. அந்த அழகான மலைகளுக்கும் ஆறுகளுக்கும் மேல 3 டிராகன்ஸ் வானத்துல பறக்க ஆரம்பிக்குது. ஏகன் அவரோட சின்ன படையோட வெஸ்டரோஸ்ல காலடி வச்சப்போ அங்கிருந்து ராஜாக்கள் எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. ஆனா அந்த சிரிப்பு ரொம்ப நேரம் நீடிக்கல. ஏன்னா வானத்துல திடீர்னு 3 பெரிய நிழல் தெரிஞ்சுது. டிராகனோட சக்தி என்னன்னு உலகத்துக்கே காட்டின முதல் இடம் இதுதான். யாராலையும் எங்களை ஜெயிக்க முடியாதுன்னு கர்வத்தோட இருந்த ஹாரன் ஹால் கோட்டை பேலேரியனோட ஒரே ஒரு நெருப்புல மொத்தமா உருகி போச்சு. இப்போ அந்த ராஜாக்களோட முகத்துல இருந்த சிரிப்பு பயமா மாறிடுச்சு. ஒரு கேள்வி. பல்லாயிரக்கணக்கான வீரர்கள் கொண்ட ஒரு பெரிய ஆர்மி வானத்தில் பறக்கிற 3 டிராகனை எதிர்த்து நின்னா என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க? அந்த போர்க்களம் அது ஒரு போர்க்களமாவே இல்ல. 3 டிராகன்ஸும் ஒன்னா சேர்ந்து நெருப்ப கக்க ஆரம்பிச்சதும் அந்த இடமே ஒரு எரியற நரகமா மாறிடுச்சு. அது போர் இல்ல, அது ஒரு படுகொலை. அந்த ஒரு போருக்கு அப்புறம் எதிர்க்கிறதுக்கு யாருக்கும் தைரியம் வரல. எதிர்ப்பு ஒன்னொன்னா உடைய ஒரு புதிய ராஜ்யம் உருவாக ஆரம்பிச்சது. மிச்சம் இருந்த ராஜ்யங்களுக்கு 2 வழிதான் இருந்துச்சு. ஒன்னு புத்திசாலித்தனமா மண்டியிட்டு உயிரை காப்பாத்திக்கிறது, இல்லனா நெருப்புல எரிஞ்சு சாம்பலாகிறது. கடைசியில 7 ராஜ்யங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரே ஆட்சியின் கீழே வந்துச்சு. இந்த மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு சின்னம் வேணும் இல்லையா? அப்பதான் ஏகன் ஒரு யோசனை பண்ணாரு. தோத்து போன எல்லா எதிரிகளோட ஆயிரக்கணக்கான வாள்களையும் ஒன்னா சேகரிச்சாங்க. அது டிராகன் நெருப்பால உருக்கி ஒரே ஒரு சிம்மாசனத்தை செஞ்சாங்க. அதுதான் உலக புகழ்பெற்ற இரும்பு சிம்மாசனம். ஆனா அந்த சிம்மாசனம் சொகுசா உட்காரத்துக்காக செய்யப்படல. அதுல உட்கார்ற ஒவ்வொரு ராஜாவுக்கும் ஒரு விஷயத்த ஞாபகப்படுத்திட்டே இருக்கணும். அதிகாரங்கிறது ரொம்ப ஆபத்தானது. இந்த ஆட்சி சாதாரணமா கிடைக்கல, இது ரத்தத்தால சம்பாதிச்சது அன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. சரி, நாம இப்போ இந்த கதையோட முடிவுக்கு வந்துட்டோம். டார்கேரியன்களோட இந்த சாதனை, இந்த வரலாறு நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். ஒரு அழிஞ்சு போன சாம்ராஜ்யத்தோட சாம்பல்ல இருந்து வந்து நாடு கடத்தப்பட்ட ஒரு குடும்பம் ஒரு முழு கண்டத்தையும் தங்களோட புதிய வீடா மாத்தி அதோட ஆட்சியாளர்களா மாறினது இது வெறும் வெற்றி இல்ல, இது அவங்களோட விதி. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், டிராகன்கள் எப்பவும் உயிரோட இருக்காது, ராஜாக்களும் தான். அப்போ அந்த நெருப்பு அணிஞ்சு போகும்போது அந்த சாம்பல்ல இருந்து அடுத்து என்ன உருவாகும்? அதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய கேள்வி.